ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டுக்கு வரேன். வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா? யோ, காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான். அவனை ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. சைத்தான் கே பச்சே. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மாவை மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான். கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கக்க வச்சுட்டா. நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான். போனா ரத்தம் கட்டிச்சான். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில் இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லாம் எடுத்து கீழே போடுங்க. போகும்போது ஜக்கம்மா திருப்பி தருவான். போடுங்க ஐயா, ஐயா போடுங்க. போடுங்க ஐயா. என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசுறாங்க. இப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை இருக்கு. எல்லாரும் காசை போட்டாச்சா? இல்லை. ஏன்? பச்சை சட்டக்காரன் 1 ரூபாயை போட்டு 600 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்கிட்டான். ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே. பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சாவான். மறுபடியும் அதே சொல்றானே. போடியா, போகும்போது வாங்கிக்கலாம். நீ எவ்வளவு போட்ட? நான் தான் என் பாக்கெட்ல இருந்து 10 ரூபா போட்டேன்ல. ஐயா, 10 ரூபாய போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லியாடி. எனக்கு என்ன, நீ ரத்தம் கைக்கு தான் சாக போற. ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஐயா கொடுத்த காசுலடா இது. இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேலே கொடுத்தவங்க கையை நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில்லை. தலைச்சாம்புள்ள தலையில மையெடுத்து அதிலே தயாரிச்ச தாயத்து. இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தமாடா. இருந்த காசையும் புடிங்கிட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானு. எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? எவன் ரத்த கைக்கு சாகுறது? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. ஒண்ணு பேசப்படாதாடா? இந்த பையனை எழுப்பிடலாமா? ஆமாங்க, பாவம். யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுங்க. ரத்தம் கக்கி கீழே வந்துட்டான். அனுப்பிவிடுங்க, வீட்டுக்கு போட்டோம். இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யார் மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கிட்டாங்க. பரவாயில்ல. குடும்பமே வா? அப்ப என்னதான் பண்றது? அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையனை நான் எழுப்பிக்கிறேன். போங்க போங்க போங்க. எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலையா? எங்கிட்டா போறது? பஸ்ஸு கூட காசு இல்ல. இந்த மாதிரி 601 ரூபா போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா. ஜக்கம்மா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது. என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? காசை குடுறா. இவன் ஏந்திரிச்சான் ரத்தம் கக்கிச்சாவன். ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் ஜாவேன். குடு. போமாட்டேன். என்னடா மியூசிக் எல்லாம் கொடுக்குறடே? உசார் பத்திரி ரைடு, வாட்சா பத்திரி சி. இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத. மெட்டால் பத்திரி டமார், பீனா பத்திரி கமாய். ஏய், நானும் பேச்சு போடா. இசாப்பா பேசா உலாக்க உயக்கா. ஐ அம் எஸ் பேக்கா. ஐயோ, என்னடா தூடுங்க? டேய், என்னடா சின்ன பிள்ளைத்தனமா இருக்க? என்ன ஒருவேளையும் காணா? அட நாரப்ப எழுகிறா. நான்லாம் உபதி அடிச்சு விட்டு ஓடி போயிட்டாங்களே. ஆமா, இங்க ரத்தம் கக்கி கிடந்த பைபிளையும் காணா. அவனு அவன் ஆளா?